சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கேப்டன் விஜயகாந்த், உலகநாயகன் கமலஹாசன், புரட்சி தமிழன் சத்யராஜ் இவங்க திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 திரைப்படங்களை நான் எடுத்துருக்கிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்கள் இருக்கிறது. குறிப்பாக ஒரு 10 திரைப்படங்களில் தூள் கிளப்பிய திரைப்படங்களை தான் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். இந்த 4 நடிகரோட திரைப்படங்களில் என்னென்ன திரைப்படங்கள் வந்து சத்யராஜ் அவர்கள் நடித்த திரைப்படங்கள். 4வது பார்க்க போகிற சத்யராஜ் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மந்திர புன்னகை என்ற திரைப்படம். இந்த திரைப்படம் மிக அருமையாக இருந்தது. சத்யராஜ், நதியா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இரட்டை வேடத்தில் சத்யராஜ் மிக அருமையாக கலக்கி ஒரு 100 நாள் ஒரு வெற்றி திரைப்படம். அடுத்த திரைப்படமாக ஜல்லிக்கட்டு, மிக அருமையாக டாக்டர் சிவாஜி கணேசன், உங்கள் சத்யராஜ் இணைந்து நடித்த மிக அருமையான ஒரு திரைப்படம். 100 நாள் ஓடி மிக அருமையான ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக வால்டர் வெற்றிவேல். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா போலீஸ் அதிகாரியாக மிக அருமையாக 200 நாள் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படம் சத்யராஜ் அவர்களுக்கு. அடுத்த திரைப்படமாக வேலை கிடைச்சிருச்சு. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மிக சென்டிமெண்டான மிக அருமையாக சத்யராஜ் அவர்கள் ஒரு குழந்தை குணமாக நடிச்சிருக்கும். இந்த திரைப்படம் 100 நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படம். அடுத்த திரைப்படமாக ரிக்ஷா மாமா. இந்த பாடல் பட்டி தொட்டியெல்லாம் இன்றும் ஒழிச்சு கொண்டிருக்கிற அளவுக்கு சத்யராஜ் மற்றும் கௌதமி இணைந்து நடித்த இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பட்டை கலப்புற பிளாக் பாஸ்டர் கிட்டு. அடுத்த திரைப்படமாக நடிகன். இந்த திரைப்படம் சத்யராஜ் மற்றும் பல நடிகர்கள் இளையராஜா இசையில பின்னி எடுத்த மிக அருமையான ஒரு திரைப்படம். நடிகன் என்ற பெயர் போகும் அளவுக்கு மிக அருமையாக சத்யராஜ் அவர்களுக்கு இட்டு கொடுத்த ஒரு திரைப்படமும் நடிகன். அடுத்த திரைப்படமாக கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. இந்த திரைப்படத்திலையும் மிக அருமையாக தன்னோட தோற்றத்தை காமிச்சிருப்பாரு. மிக அருமையாக சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த ஒரு பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக கடமை கண்ணியம் கட்டுப்பாடு திரைப்படம் அமைந்தது. அடுத்த திரைப்படமாக வேதம் புதிது திரைப்படம் மிக அருமையான கோணத்தில் சத்யராஜ் அவர்கள் நடிச்சிருப்பாரு. நல்ல மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம். அடுத்த திரைப்படமாக அமைதிப்படை இரட்டை வேடத்தில் மிக அருமையாக நடித்த திரைப்படம். மணிவண்ணன் மற்றும் அமாவாசையாக மிக சூப்பர் டூப்பர் பிளாக் பாஸ்டர் கிட்டு. அடுத்த திரைப்படமாக சேனாதிபதி மிக அருமையாக சத்யராஜ் மற்றும் கவுண்டமணி, சௌந்தர்யா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. மிக அருமையான ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு சத்யராஜ் அவர்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு மிக அருமையாக ஒரு 10 திரைப்படங்களை பார்க்க திரைப்படங்கள் இருந்தாலும் பொதுவாக நம்ம எடுத்திருக்க திரைப்படங்கள்ல நாயகன் மிக அருமையாக முதுமை மற்றும் இளமையாக நடிச்சிருப்பாரு. இந்த திரைப்படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொண்டாடியது. இன்றும் வேல்நாயக்கர் பேசப்படும் அளவுக்கு மிக அருமையான ஒரு வெற்றி திரைப்படம். அடுத்த திரைப்படமாக இந்தியன் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி. இந்த திரைப்படத்திலும் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாங்க. மனிஷா கோயிர்லா, உலகநாயகன் மற்றும் சுகன்யா போன்ற பலர் கலகிய வெளிவிழா கொண்டாடிய மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம். அடுத்த திரைப்படமாக அபூர்வ சகோதரர்கள். இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் 3 வேடத்தில் நடிச்சிருப்பாங்க. தந்தை, மகன், அண்ணன், தம்பி என நடிச்சிருப்பாங்க. மிக அருமையான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட். அடுத்த திரைப்படமாக பஞ்சதந்திரம். இந்த திரைப்படமும் மிக அருமையான ஒரு திரைப்படம். ஒரு கலக்கலான ஒரு காமெடியாக மிக அருமையாக கேஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் மிக அருமையான ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படம் பஞ்சதந்திரம். அடுத்த திரைப்படமாக தூங்காதே தம்பி தூங்காதே. இந்த திரைப்படமும் மிக அருமையான ஒரு பிளாக் பாஸ்டர் வெளிவிழா கொண்டாடிய மிக சிறந்த ஒரு திரைப்படம். SP முத்துராமன் இயக்கத்தில் ராதா, உலகநாயகன் கமலஹாசன் மிகப்பெரிய ஒரு பிளாக் பாஸ்டர் கிட்டு. அடுத்த திரைப்படமாக தசாவதாரம். இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு 10 அவதாரத்தில் சிவாஜி கணேசனுக்கு அடுத்து மிக அருமையாக நடித்த இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக ஒரு கைதியின் டைரி. மிக அருமையான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படமும் மிக பெரிய ஒரு வெற்றி கொடுத்தது. இந்த திரைப்படத்தில் இசையான இளையராஜா இசையில பாட்டு பயிட்டு எல்லாமே மிக அருமையான ஹிட்டு. அடுத்த திரைப்படமாக சிம்லா ஸ்பெஷல். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா என்னடா அந்த திரைப்படத்தை திருப்பிங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கொடுத்த ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக தேவர் மகன் உலகநாயகன் கமலஹாசன், நடிகர் திலகம் சிவாஜி ஐயா, கௌதமி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக பம்மலுக்கே சம்பந்தம். இந்த திரைப்படமும் உலகநாயகன் அவர்கள் கலக்கடி காமெடியாக கலக்கி மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படம். 100 நாள் வெற்றி திரைப்படம். அடுத்ததாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் ஒரு 10 திரைப்படங்களை குறிப்பாக நிறைய எடுத்திருக்கேன். ஆக்ஷன் ஹீரோ கேப்டன் விஜயகாந்த் அவர்களின்
கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு சத்திரியன் மிக அருமையான ஒரு திரைப்படம். சத்திரியனுக்கு சாவே இல்லை என்று சொல்லுவதற்கு மிக அருமையாக ரேவதி, கேப்டன் விஜயகாந்த் இணைந்து நடித்த மிக அருமையான ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு பிளாக் பாஸ்டர் ஹிட் கொடுத்தது. வெள்ளி விழா கொண்டாடிய ஆக்ஷன் கலந்த சத்திரியன் திரைப்படம் மிக அருமையான ஒரு வெற்றி. அடுத்த திரைப்படமாக உழவன் மகன். இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாங்க. ராதா மற்றும் ராதிகா இருவரும் இணைந்து நடித்த மிக அருமையான ஒரு வெள்ளி விழா கொண்டாடிய உழவன் மகன் பாடல் ஃபைட் எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்த பிளாக் பாஸ்டர் ஹிட். அடுத்த திரைப்படமாக சேதுபதி ஐபிஎஸ். சேதுபதி ஐபிஎஸ் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் மீனா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி, பிளாக் பாஸ்டர் ஹிட் கொடுத்த ஒரு திரைப்படம். அடுத்த திரைப்படமாக வானத்தை போல விக்ரம் இயக்கத்தில் வந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் இரட்டை வேடத்தில், மீனா மற்றும் பிரபுதேவா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. ஒரு குடும்ப திரைப்படமாக அமைந்த மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது. ஒரு பிளாக் பாஸ்டர் ஹிட் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம். அடுத்த திரைப்படமாக 100வது நாள் கேப்டன் விஜயகாந்த், மோகன் மற்றும் நளினி, சத்யராஜ் போன்ற பல ரசிகர் பட்டாளர் நடிச்சிருந்த இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 200 நாள் கலைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமைந்தது. மணிவண்ணன் இயக்கத்தில் த்ரில்லிங்கான ஒரு திரைப்படம். அடுத்த திரைப்படமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு கேப்டன் பிரபாகரன். எந்த ஒரு நடிகனுக்கும் 100வது திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்திருக்கிறது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படமாக அமைந்த திரைப்படம் தான் கேப்டன் பிரபாகரன், மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழா திரைப்படம். அடுத்த திரைப்படமாக புலன் விசாரணை. ஆர்.கே. செல்வமணி இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த், ரூபினி, சரத்குமார் மற்றும் பலர் நடிச்சிருங்க ஒரு ஆக்ஷன் கலந்த மிக அருமையான ஒரு பிளாக் பாஸ்டர் ஹிட் கொடுத்தது. புலன் விசாரணை ஒரு வெற்றி படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக பூந்தோட்ட காவல்காரன். இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், ராதிகா மற்றும் பாண்டியன் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி, பிளாக் பாஸ்டர் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படம். பாடல் ஃபைட் எல்லாமே மிக அருமையாக அமைந்தது. பூந்தோட்ட காவல்காரன் ஒரு வெற்றியாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக செந்தூர பூவே. இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெளிவிழா கொண்டாடியது. இந்த திரைப்படத்தில் ராம்கே மற்றும் கேப்டன் விஜயகாந்த் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. தெலுங்கு, கன்னடம் போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பாஸ்டர் வெற்றி கொடுத்த திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக மாநகர காவல். இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெளியில கொண்டாடிய திரைப்படம். இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் லட்சுமி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பாஸ்டர் ஹிட்டாக அமைந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேப்டனுக்கு அடுத்ததாக நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பாக நிறைய திரைப்படங்கள் இருக்கிறது. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு குறிப்பாக நம்ம ஒரு 10 திரைப்படத்தை மட்டும் எடுத்திருக்கிறோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எஜமான். இந்த திரைப்படம் மிக அருமையான உதயகுமார் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மீனா மற்றும் பலர் நடித்த திரைப்படங்கள். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா கலக்கு கலைக்கு மிகப்பெரிய ஒரு பிளாக் பாஸ்டர் ஹிட் கொடுத்தது. ரஜினிகாந்த் அவர்களுக்கு அந்த வேஷ்டி சட்டையில் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த தோரணையாக இருக்கக்கூடிய இந்த திரைப்படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி. எஜமான் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம். அடுத்த திரைப்படமாக மிஸ்டர் பாரத். இந்த திரைப்படத்தில் சத்யராஜ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அம்பிகா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிளாக் பாஸ்டர் வெற்றி கொடுத்தது. பாட்டு ஃபைட்டு எல்லாமே மிகப்பெரிய பட்டைய கலப்புற அளவுக்கு திரையினால் நல்ல ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படம். அடுத்த திரைப்படமாக போக்கிரி ராஜா. போக்கிரி ராஜா மிக அருமையான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாரு. ரஜினிகாந்த் மற்றும் ஸ்ரீதேவி, ராதிகா போன்ற பலர் நடிச்சிருக்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பிளாக் பாஸ்டர் வெற்றி திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக மாப்பிள்ளை. மிக அருமையாக 175 கோடி பிளாக் பாஸ்டர் ஹிட் கொடுத்தது. அமலா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் பலர் நடிச்சிருக்கும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக படிக்காதவன் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நடிகர் சிவாஜி கணேசன் போன்ற பலர் நடிச்சிருக்கும் ஆனந்தன் சென்டிமெண்ட்ல கலங்கிய ஒரு பிளாக் பாஸ்டர் திரைப்படம். அடுத்த திரைப்படமாக பாஷா. இந்த திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நக்மா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா இன்றும் அடிச்சிக்க முடியாத அளவுக்கு மிக பிரமாதமாக ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனில் கொடுத்த திரைப்படம் தான் பாஷா. இன்றும் பேசப்பட்ட அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம். அடுத்த திரைப்படமாக அருணாச்சலம். இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சௌந்தர்யா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது. பாட்டு ஃபைட்டு சுந்தர்சி இயக்கத்தில் வந்த பட்டைய கலப்புற அளவுக்கு மிக பிரமாதமாக ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக மூன்று முகம் மிக அருமையான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ராதிகா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. போலீஸ் வேடத்தில் கலக்குன்னு கலக்கி பட்டைய கலப்புற அளவுக்கு மிக அருமையாக ஒரு வெற்றி கொண்ட பிளாக் பாஸ்டர் திரைப்படம். அடுத்த திரைப்படமாக ராஜாதி ராஜா. இந்த திரைப்படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு. அடுத்த திரைப்படமாக சந்திரமுகி. இந்த திரைப்படம் மிக அருமையாக ஒரு பிளாக் பாஸ்டர்
கொண்டாடிய மிகப்பெரிய 800 நாள் ஓடிய மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு அமைந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஜயகாந்த், உலகநாயகன் கமலஹாசன், புரட்சி தலைவர் சத்யராஜ் போன்ற அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 திரைப்படத்தை தான் எடுத்துருக்கிறோம். அந்த திரைப்படங்கள் மிக அருமையான நிறைய திரைப்படங்கள் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்